வனத்தின் நடுவே ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் விலங்குகளுக்கெல்லாம் ராஜா சிங்கம். சிங்கம் என்றால் யாருக்கும் பயம். அதன் கம்பீரமான கர்ஜனையை கேட்டாலே விலங்குகள் நடுநடுங்கி ஓடும். ஒரு நாள் சிங்கம் ஒன்று வேட்டையாட சென்றுவிட்டு களைத்து போய் ஒரு மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு வேடன் வந்து சிங்கத்தின் மீது வலையை வீசி அதை பிடித்து சென்று விட்டான். சில நாட்கள் கழித்து அதே பகுதியில் திரிந்து கொண்டிருந்த ஒரு நரிக்கு ஒரு அதிர்ச்சியான காட்சி கிடைத்தது. புதர் மறைவில் இறந்து போன ஒரு சிங்கத்தின் உடல் கிடந்தது. வேடன் வலையில் சிக்கி இறந்து போன சிங்கத்தின் உடலை அங்கே போட்டுவிட்டு சென்றிருந்தான். அந்த சிங்கத்தின் தோல் அப்படியே உரிக்கப்பட்டிருந்தது. நரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த காட்டில் எந்த விலங்குக்கும் என்னை மதிப்பதில்லை. எப்போதும் பயந்துதான் வாழ்கிறேன். இந்த சிங்கத்தின் தோலை போர்த்திக் கொண்டால் நானும் சிங்கத்தைப் போலவே கம்பீரமாக தெரியலாமே. அப்போது எல்லா விலங்குகளும் எனக்கு பயப்படுமே என்று நினைத்தது. உடனே நரி அந்த சிங்கத்தின் தோலை போர்த்திக் கொண்டது. சிங்கத்தின் தோல் பெரிதாக இருந்தாலும் அதை எப்படியோ தனக்கு பொருத்திக் கொண்டது. இப்போது நரி சிங்கத்தைப் போலவே தோற்றமளித்தது. மறுநாள் காலை நரி சிங்கத்தின் தோலை போர்த்தியபடி கம்பீரமாக நடந்து காட்டை வலம் வந்தது. மற்ற விலங்குகள் தூரத்திலிருந்து அதை பார்த்தன. அடடா, சிங்கம் மீண்டும் வந்துவிட்டதே, என்ன கம்பீரம் என்று நினைத்து நடுநடுங்கின. மான்கள், முயல்கள், கரடிகள் கூட பயந்து ஓடி ஒளிந்து கொண்டன. தான் நினைத்தது போலவே எல்லா விலங்குகளும் தனக்கு பயப்படுவதை பார்த்து நரிக்கு ஒரே பெருமை. ஹஹஹா, இவ்வளவு நாளாய் என்னை பார்த்து சிரித்தவர்களெல்லாம் இப்போது என்னை பார்த்து பயந்து ஓடுகிறார்களே என்று மனதில் மகிழ்ந்தது. இந்த கம்பீரமான தோற்றத்தால் நரி தான் காட்டின் ராஜா என்று நினைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் உலா வந்தது. ஒரு நாள் பசியில் இருந்த நரி ஒரு மான் கூட்டத்தை பார்த்தது. இவர்களை வேட்டையாடி சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது. சிங்கத்தைப் போலவே கர்ஜனை செய்ய முயற்சித்தது. ஆனால் சிங்கத்தின் தோலை போர்த்திக் கொண்ட நரியால் சிங்கத்தைப் போல கர்ஜனை செய்ய முடியவில்லை. அதற்கு பதிலாக அதன் இயல்பான ஊளையிடும் சத்தம் வெளிவந்தது. அந்த சத்தத்தை கேட்டதும் மான் கூட்டம் குழம்பி போனது. இது என்ன, சிங்கத்தின் சத்தம் போல் இல்லையே, ஏதோ நரி ஊளையிடும் சத்தம் போல இருக்கிறதே என்று அருகில் வந்தன. பயந்து போன ஒரு சிறிய மான் அந்த சிங்கத்தின் அருகில் வந்து உற்று பார்த்தது. அப்போதுதான் அதற்கு தெரிந்தது, அது சிங்கம் இல்லை, சிங்கத்தின் தோலை போர்த்திக் கொண்ட ஒரு நரி என்று. உடனே மான் சத்தமாக, இது சிங்கம் இல்ல, சிங்கத்தின் தோலை போர்த்திக் கொண்ட நரி, எல்லோரும் வாரிவள், பயப்பட வேண்டாம் என்று கத்தியது. மான்கள் அனைத்தும் சேர்ந்து நரியை சூழ்ந்து கொண்டு அதை சீண்டத் தொடங்கின. நரி சிங்கத்தின் தோலை கழற்றிவிட்டு தலை தெறிக்க ஓட்டம் பிடித்தது. கதையின் நீதி, வேஷம் போட்டால் வேஷம் மட்டுமே. உண்மை ஒரு நாள் வெளிவந்தே தீரும். நாம் யார் என்பதை மறைத்து மற்றவர்களை ஏமாற்ற முடியாது.